ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களோட ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்னா என்ன? ஒரு 4-5 விதமான ஆர்டர் பிளாக் இருக்குது. அதில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் ஓபி, இல்லைனா ஆப்போசிட் கலர் கேண்டில் ஓபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறீங்க. இதை இன்ட்ராடேக்கும் ஸ்விங் ட்ரேடிக்கும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்னென்ன லெவலாம் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, தினசரி காலையில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் அந்த குரூப்பில் இல்லைன்னா ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் நிஃப்டியில், தென் பேங்க் நிஃப்டியில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களோட ரிஸ்க்கு. நீங்கள் என்ன பண்ணால் ஒரு தடவை உங்களோட செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட வேலை வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் மார்க் பண்ணி கொடுத்தது கோல்டு, அதாவது ஃபாரெக்ஸ் லைன் நம்மளோட கான்செப்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா செல் பண்ண சொல்லியிருக்கேன். மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகும். இந்த என்ன பண்ணோம், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் டேட்டா தரேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு வேளை பொசிஷன் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் மார்க்கெட் இங்கேருந்து வந்து இந்த டிமாண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் இங்கே இருக்க சப்ளை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கேருந்து தான் மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறேன். மார்க்கெட் என்ன பண்ணலாம், மேலே இருக்க சப்ளை தொட்டு மார்க்கெட்டு கீழே விழலாம்னு கொடுத்துருக்கேன். ஸோ மேலே போனால் அந்த சப்ளை தொட்டு மார்க்கெட்டு கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ மார்க்கெட் வாரம் நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த சப்ளைலேருந்து மார்க்கெட்டு கீழே திரும்பி வந்துட்டு இருக்கு. ஸோ நான் ஏர்டெல் கொடுத்துருந்தேன். மார்க்கெட்டு மேலே போகிறான். மேலே உள்ள லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டு என்னோட டவுன் சைடு மூவ் ஆயிருக்கு. ஸோ இது தான் நான் எதுக்கு பிளான் பண்ணேன். ஸோ மார்க்கெட்டு என் டேரக்ஷனில் மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டு வாரம் என்ட்ரி எடுக்கிறான். நம்ம டேரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கிறான். தென் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லிப்பார், நான் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டாப் லாஸ் மாற்றக்கூடாது, முடிஞ்சால் இன்னும் ஒரு லாட் எடுத்துக்கங்க. நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். குருவின் வழிகாட்டத்துக்கு இணங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். நன்றி குரு அப்படின்னு நம்மளோட ஸ்டூடெண்ட்டு நமக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுங்க. ஸோ நான் இங்கே வந்து ஓஎன்ஜிசி கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட்டு மேலே இருக்க சப்ளைக்கு ரியாக்ட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே இருக்க டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இருக்க சப்ளை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்ட் பார்த்துட்டு என்ட்ரிக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ எம்சோக்குங்கிறது மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மார்க்கெட்டு கன்சல்டேஷன் இருக்கேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். சேல் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே இருக்க டிமாண்டில் வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ கன்சல்டேஷன் மார்க்கெட் ஆல்வேஸ் ஆப்ஷன் பையருக்கு நாட் ரெக்கமெண்ட் சொல்லியிருக்கிறேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே போய் நின்னா பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் மேலே போய் நிற்கிறான். தென் கீழே என்ட்ரி எடுக்கிறான். என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டு நம்ம டைரக்ஷன் மூவ் ஆகுது. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகி டிபி ஹிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் சப்போர்ட் வேணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ ஓபினா என்னென்னு பார்த்தோன்னா ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்ங்கிறது என்னென்ன சொல்லணும்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இன்ஸ்டியூஷன் விட்டுட்டு போனால் அன்ஃபில்டு ஆர்டர், அவ்வளோதான். சடனாக ஒரு இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணால் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் கேன் 3 கேனில் போட்டு போயிடும். ஸோ இதை வந்து நம்ம டெக்னிக்கலி ரேலி பேஸ் ரேலின்னு படிப்போம். இல்லைனா இந்த மாதிரி சடனாக கீழே ட்ராப் பேஸ் ட்ராப்னு சொல்லி சப்ளை மேலே படிப்போம். இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டு கொடுப்போம், சடனாக நடக்கும் இது. இந்த மூவுக்கு முன்னாடி வந்த இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில், இந்த கேண்டிலையோ இல்லைனா இந்த மூவுக்கு வந்த இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் தான் நம்ம என்ன ஓபின்னு சொல்லுவோம். இந்த மார்க் பண்ணி படுத்துங்களா இந்த மாதிரி. இது ஏன்னா மார்க்கெட்டு பை ஆயிருக்கு, சடனாக ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து என்ட்ரி போட்டிருக்கான். அந்த என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி ஒருவேளை இது எப்படி நடந்திருக்கலாம், மார்க்கெட்டு இந்த மாதிரி மெதுவாக கீழே இறங்கியிருக்கலாம். கன்சல்டேஷன் போட்டு இப்படி இறங்கியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கலாம். இந்த டிமாண்டை தொட்டுட்டு இதுவோ இல்லைன்னு என்ன பண்ணிக்கலாம், மார்க்கெட் இந்த மாதிரி மெதுவாக மேலே ஏறிக்கலாம். இப்படி ஏறி இருக்கலாம். ஏறிட்டு இங்கே ஒரு சப்ளை இருந்திருக்கலாம். இந்த சப்ளைட்ட போய்ட்டு இந்த மாதிரி கன்சல்டேஷன் போட்டு அதை உடச்சி மேலே. ஸோ இதில் 2 விதமான விஷயம். மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்து மறுபடியும் மேலே போயிருக்கலாம். கீழேருந்து மேலே வந்துட்டு நின்றுட்டு மறுபடியும் மேலே போயிருக்கலாம். ஸோ இதில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அந்த நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்க இந்த மூமெண்ட்டை நம்ம பிடிக்கிறோம். இது பேர் ஆர்டர் பிளாக்கு. இது பை சைடில். இதே செல் சைடில் என்ன நடந்திருக்கலாம், மார்க்கெட்டு இந்த மாதிரி மெதுவாக கன்சல்டேஷன் போட்டு இப்படி மேலே ஏறிக்கலாம். ஏறிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு சப்ளை இருந்திருக்கலாம். அதை தொட்டுட்டு கீழேயோ இல்லைனா மார்க்கெட்டு மெதுவாக இந்த மாதிரி என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து கீழே இறங்கியிருக்கலாம். இங்கே ஒரு டிமாண்ட் இருந்திருக்கும். இதை தொட்டுட்டு இந்த மாதிரி சடனாக கீழேயோ விழுந்துச்சு அப்படின்னா அந்த விழுகிறதுக்கு முன்னாடி உள்ள இந்த கேண்டில் மார்க் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் நம்ம இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லணும்னா, ஒரு இன்ட்யூஷன் ஆக்டிவிட்டி நடந்ததுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்கிறோம். இந்த கிளாஸ் இந்த டாபிக் படி ஓபினா இன்ட்யூஷன் விட்டுட்டு போனார். இது எப்படின்னு சொல்லணும்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு 10 மில்லியன் குவான்டிட்டி போல் ஒரு என்ட்ரி ட்ரிகர் பண்ணுறான். ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் ட்ரிகர் பண்ணணும்னா அந்த 10 மில்லியன் குவான்டிட்டி இந்த இடத்துல ட்ரிகர் ஆகுது. ஆனால் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிகர் ஆகிட்டே போயிட்டுருக்கும்.
போயிட்டு இந்த மாதிரி போனதுக்கப்புறம் சடனாக கொஞ்சம் இந்த ஆர்டர்லாம் பெண்டிங் இருக்கும். இந்த பெண்டிங் ஆர்டர் எடுக்கிறதுக்கு மார்க்கெட்டு திரும்ப வரும். ஸோ இந்த இடத்துல நாம் என்ன பண்ணோம், இந்த ஆர்டர் பிளாக்கை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ட்ரி வச்சா நம்மளோட என்ட்ரி மார்க்கெட்டு இவங்க டேரக்ஷன் நோக்கி போகும்போது நம்மளோட என்ட்ரியும் டிபி நோக்கி போகும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இது கீழே வைப்போம். இது பை ஆர்டர். செல் ஆர்டர்ங்கிறது என்னென்னா, இந்த இடத்துல வந்து அவன் வந்து ஒரு 10 மில்லியனோ இல்லை 5 மில்லியனோ என்ட்ரி ட்ரிகர் பண்ணுறான். மார்க்கெட்டு டக்குன்னு அந்த லெவல்லேருந்து இந்த மாதிரி வெளியில் போகும். போயிட்டு திரும்ப மறுபடியும் கன்சல்டேஷன் போட்டு என்ன பண்ணோம், மார்க்கெட்டு மேலே ஏறி வரும். இங்கே நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டர் பிளாக்கை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம். அந்த ஆர்டர் பிளாக் வந்தோடனே என்ட்ரி எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு கீழே வரும். இது செல் என்ட்ரி. ஸோ இதை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். நீ எந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ஸோ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இன்ட்ராடேக்கு 15 நிமிஷம் யூஸ் பண்ணுறேன். என்னோட டெலிகிராம் குரூப்பில் பார்த்துருப்பீங்க. நான் இந்த மாதிரி இருக்க ஆர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ணி என்னோட குரூப்பில் போஸ்ட் பண்ணேன். சப்போஸ் இதே நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறங்க. இல்லை வீக்லி, ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் ஐடென்ட் பண்ணி மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக பை பண்ணுறது பேர் அக்ரெசிவிட்டி. ஒருவேளை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கூட பார்க்கலாம். ஸோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு அந்த ஆர்டர் பிளாக் கண்டுபிடிங்க. அதோட லோவர் டைம் ஃப்ரேம் கண்டுபிடிச்சி ரீடிஃபைன் பண்ணி உங்கள் டேரக்ஷன் மார்க்கெட் மூவ் ஆதான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ட்ரேடுக்குள்ள போனால் அதுக்கு பேர் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. இந்த ஆர்டர் பிளாக் மட்டும் கண்டுபிடிச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணால் அதுக்கு பேர் அக்ரெசிவ் என்ட்ரி. ஸோ இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், எஸ்எம்சி அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி நீங்கள் முழுசாக படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளும். இப்போ இந்த பார்த்த இந்த ஓபியை நம்ம லைவ் சாட்டில் எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு இன்ட்ராடேக்கு இந்த நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்க இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ண போகிறோம். மார்க்கெட் கீழே இறங்கி இங்கேருந்து எண்டி எடுத்து மேலே போகிறான். அதே மாதிரி இங்கே இருக்க இந்த ஆர்டர் பிளாக் மார்க் பண்ண போகிறோம். மார்க்கெட் கீழே இறங்கினவன் மேலே ஏறி நம்ம ஆர்டர் பிளாக்கை தொட்டுட்டு கீழே வரப்போம். இன்ட்ராடேக்கு நான் எப்படி எடுக்கிறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட தினசரி டெலிகிராம் குரூப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லெவல் மார்க் பண்ணி கொடுப்பேன். ஸோ மார்க் பண்ணி கொடுக்கணும்னா இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருங்க பாருங்கள், ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஆப்போசிட் கலரும். இதைத்தான் நான் ஆர்டர் பிளாக்னு மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு கொடுக்குறேன். வர்றவன் அங்கேருந்து கீழே இறங்கி இதை தொட்டுட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேர் கொடுத்துட்டு மார்க்கெட்டு மேலே போகலாம். அப்போ இந்த ஓபியை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் 15 நிமிஷத்தில் இன்ட்ராடே பர்பஸ்க்காக. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம் பாருங்கள். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கான். இப்போ என்ன பண்ணுறது, அங்கே சொல்லிக் கொடுத்த மாதிரி மார்க்கெட்டு மேலேருந்து கீழே இறங்கியிருக்கான். இறங்கிட்டு இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் போட்டுருங்க. போட்டுட்டு சடனாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த மூவை தான் நான் சொல்கிறேன் இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கேண்டில் ஆப்போசிட் கலர் கேண்டில் என்ன பண்ணுறேன், ஆர்டர் பிளாக்னு நான் மார்க் பண்ணுறேன் என்னோட இன்ட்ராடே பர்பஸ்க்காக. இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நான் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரேடுக்குள்ளே போவேன். ஸோ மார்க்கெட்டே இப்போ இங்கேருந்து சடனாக மூவ் ஆயிருக்கு. இந்த மூவ் பேர் இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வந்து ஆப்போசிட் கலர் கேண்டில் இதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் என்ன மார்க் பண்ணி வச்சுருக்கேன், பை ஓபின்னு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ என்ன மார்க்கெட்டு இந்த இடத்த தொடரலாம். லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேர் பார்த்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டு மேலே போதான்னு சொல்லலாம். ஸோ நான் வச்சுருக்கிறது 15 நிமிஷம் ஓபி. இதை தொட்டானா 5 நிமிஷத்தில் சேஞ்ச் ஆஃப் கேர் பார்த்துட்டு மார்க்கெட்டு மேலே போதுனா இந்த இடத்துல நான் பை போடுவேன். ஸோ இது வந்து என்னோட இன்ட்ராடே பர்பஸ். ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, லாங் டேர்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறீங்க. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள ஆப்போசிட் கலர் கண்ட நான் மார்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த கன்சல்டேஷன் போட்ட இடம். ஸோ இங்கே இருக்க இந்த லெவலில் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வரோம். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போகும். இதுதான் பிளான். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா மினிமம் 1/3 போகிற மாதிரி டிபி வர மாதிரி பார்த்துக்கிறங்க. நீங்கள் எஸ்எல் அடிச்சுன்னா 1% லாஸும், ப்ராஃபிட் அடிச்சுன்னா 3%, அதான் 1/3ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிஸ்கிரியோட பார்த்துக்கணும். ஸோ இதில் எஸ்எல் அடிச்சுன்னா இங்கே வந்துடணும். மினிமம் 1/3 போகும். இந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கில் தொட்டுட்டு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. கரண்டாக வந்து என்ன பண்ணுறான், இந்த மாதிரி இருக்கும். லைவில் மார்க்கெட் பார்க்கும்போது எப்படி இருக்கும், நாம் இதை மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ரியாக்ட் பண்ணுறான் பாருங்கள். ஸோ மார்க்கெட்டு எகுன்னு திரும்ப பாருங்க, ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துக்கு வரான். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக இதை இன்ஸ்டியூஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தால் ரியாக்ட் பண்ண எனக்கு தெரியும். பார்க்குறேன் மார்க்கெட் வரான், எண்டு எடுக்கலாம். எண்டு எடுத்துகிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ண பாருங்கள், கீழே போச்சுன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருவோம். என்ன பண்ணுறான்னு பாருங்கள். மார்க்கெட்டு நான் எதிர்பார்க்குற மாதிரி 1/3 போகிறான்னு பார்ப்போம். எஸ், மார்க்கெட் இப்போவே எனக்கு டிபி அடிச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து தொடர்ந்து பை மூவ்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதை தான் வந்து இன்ஸ்டியூஷன் ஆர்டர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன பண்ணால் மேலே ஏறினா ஒரு கன்சல்டேஷன் போட்டான். ஸோ மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறிச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்க ஆர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ணுறேன். நான் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டு இந்த டைரக்ஷன் வந்துச்சு அப்படின்னா பை போகலாம். ஸோ இந்த இடத்துல பை, இது கீழே போய் பாடி க்ளோஸ் பண்ண ஸ்டாப் லாஸு. இங்கேருந்து நான் எதிர்பார்க்குறது 1/3 போகணும். ஸோ இந்த இடத்துக்கு போனால நம்மளோட ட்ரேடு சக்ஸஸ் ஆகும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். வர்றான், என்ட்ரி எடுக்கிறான்.
ஸோ ஏன் இந்த திரும்பி போனால் இங்கே இருக்க இன்ஸ்டியூஷன். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பிளாக் கண்டுபிடிச்சாலே இந்த ட்ரேடு மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம இதை கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் போவோம். ஸோ மறுபடியும் மேலே போகிறோம். எஸ், நான் எதிர்பார்த்த இங்கே இருக்க அந்த மினிமம் 1/3 எனக்கு டிபி கொடுத்துச்சு. ரீசன் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆர்டர் பிளாக். இதைத்தான் நான் சொல்கிறேன், இந்த இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டிக்கும் முன்னாடி வந்து ஆப்போசிட் கலர் கண்ட இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ மார்க்கெட்டு பை ஆகும்போது இந்த மாதிரி பை செட்டப்பும், ஒரு வேளை டவுன் ஆச்சுன்னா செல் செட்டப்பும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு செல் செட்டப்பு. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணால் தொடர்ந்து செல்லாக இருக்குது. ஸோ ட்ராப் வைஸ் ட்ராப் போட்டிருக்கான். எனக்கு இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி வந்த இந்த குரூப் ஆஃப் கேண்டில் இதை நான் மார்க் பண்ணிப்பேன். எனக்கு இது வந்து சப்ளை. ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ஒரு வேளை மார்க்கெட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருந்துச்சுன்னா செல் நாட் ரெக்கமெண்டடு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டெக்னிக்கலுக்காக இதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா, மார்க்கெட் மேலே ஏறான், இதை தொடுவான், திரும்பி கீழே போவோம். ஸோ இதுதான் லாஜிக்கு. நான் உங்களுக்கு ஆர்டர் பிளாக சொல்கிறேன். ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் வருஷம் நீங்கள் செல் பண்ணாதீங்க, பை மட்டுமே பாருங்கள். ஒரு ஸ்டாக்கோட மோட்டிவ் கண்டிப்பாக மேல் நோக்கி போகும்னாலும், டவுன் போச்சுன்னா ஷார்ட் டர்மாகவும் திரும்பி ரிவர்ஸ் ஆகிடும். பட் டெக்னிக்கலாக இதை சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா செல் ஆகும். என்ன ஆகுதுன்னு பார்க்குறான் மார்க்கெட் அங்கே நிற்கிறான். இப்போ மேலே ஏறான், என்னோட சப்ளை தோறான். எஸ், சப்ளை தொட்டிருக்கான். இப்போ இதுதான் நம்ம இங்கே ஆல்ரெடி சொன்னால் இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி வந்து ஆப்போசிட் கலர் மேட் பண்ணேன். மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான், என்ட்ரி எடுக்கிறான், அங்கேருந்து சடனாக விடலாம். ஸோ இந்த மூவை நீங்கள் எடுத்துக்கலாம். இது லோ டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகும், ஹையர் டைம் ஃப்ரேம், எந்த டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணாலும் இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக என்ன பண்ணணும்னா, ஒரு லாங் டேர்ம் போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டிமாண்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, ரேலி பேஸு ரேலி போட்டு போயிருக்கேன் டெக்னிக்கலி. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு பேஸ் இருக்குது. அதாவது இந்த இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி முன்னாடி வந்து ஆப்போசிட் கலர் கேண்டில். ஸோ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு டிமாண்டு. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ மார்க்கெட் கீழே வருவான், இதில் என்ட்ரி எடுப்பான், மார்க்கெட்டு நம்ம டைரக்ஷனில் போகணும். நான் எதிர்பார்க்குற மினிமம் ஒன்றும் தெரியாது, எனக்கு என்ன பண்ணணும், டிபி போகணும். ஸோ இந்த இடத்துல வந்தால் என்ட்ரி, இது கீழே போன எஸ்எல், இங்கேருந்து 1/3 பார்ப்பேன். எஸ், இது பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன், மார்க்கெட் மேலே போகிறான், திரும்பி என் லெவலில் இருந்து என்ட்ரி எடுக்கிறான்னு பார்க்குறேன். எஸ், என்ட்ரி எடுக்கிறான். இங்கேருந்து என் டைரக்ஷனில் 1/3 போகிறான்னு பார்க்குறேன். எஸ், இங்கேருந்து மார்க்கெட்டு 1/3 மேலே மூவ் ஆயிருக்கான். ஸோ இந்த மாதிரி உங்களால் ப்ராப்பரான ஒரு ஆர்டர் பிளாக் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை லோ டைம் ஃப்ரேம் 10 நிமிஷம் இன்ட்ராடேக்கோ நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இது எப்படி ப்ராப்பராக கற்றுக்கணும், உங்களுக்கு முழுசாக இதை பற்றின கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர், ஹாப்பி ட்ரேடிங்.